வணக்கம் நண்பர்களே. சென்னை என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வரும் முக்கியமான ஆன்மீக அடையாளங்களில் ஒன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில். பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பக்தி, பாரம்பரியம் மற்றும் வரலாற்றின் சின்னமாக இந்த ஆலயம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சென்னையின் இதய பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சிவபெருமானின் அருளை பெற்று செல்கின்றனர். இந்த ஆலயத்தின் வரலாறு மிகவும் பழமையானது. பல்லவர் காலத்தில் உருவானதாக நம்பப்படும் இந்த கோவில் பின்னர் பல அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டது. காலங்கள் மாறினாலும் இந்த ஆலயத்தின் மகிமை மட்டும் குறையாமல் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கபாலீஸ்வரர் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு அழகான புராணக் கதையும் உள்ளது. சிவபெருமானின் அருளை பெற பார்வதி தேவி மயில் வடிவம் எடுத்து இத்தலத்தில் தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த பகுதி மயிலாப்பூர் என்ற பெயரை பெற்றதாக நம்பப்படுகிறது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. பல்வேறு தெய்வ உருவங்கள் மற்றும் புராணக் காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ள இந்த கோபுரம் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. கபாலீஸ்வரருடன் கற்பகாம்பாள் அம்மனும் இங்கு அருள்பாலிக்கிறார். வேண்டிய வரங்களை வழங்கும் தாயாக பக்தர்கள் கற்பகாம்பாளை வழிபட்டு வருகின்றனர். குடும்ப நலன், திருமண யோகம், தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதிக்காக ஏராளமானோர் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி பெருவிழா. குறிப்பாக 63 திருவிழா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஈர்க்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக நிகழ்வாகும். அந்த நாட்களில் மயிலாப்பூர் முழுவதும் பக்தி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும். கோவிலின் அருகில் அமைந்துள்ள தெப்பக்குளமும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். விழா காலங்களில் ஒளிவிளக்குகளால் அலங்கரிக்கப்படும் இந்த இடம் கண்கொள்ளா காட்சியை வழங்குகிறது. வரலாறு, பக்தி, கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் சென்னையின் நம்பர் 1 கோவிலாக இன்று வரை போற்றப்படுகிறது. சென்னைக்கு நீங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலத்தை ஒருமுறை தரிசித்து இறைவனின் அருளை பெற தவறாதீர்கள். ஓம் நம சிவாய. சென்னையின் ஆன்மீக இதயம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது சென்னையின் மிகவும் புகழ்பெற்ற வைணவத் தலங்களில் ஒன்றான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் பற்றித்தான். சென்னையின் பழமையான பகுதிகளில் ஒன்றான திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் வைணவ சமயத்தின் மிக முக்கிய புனித தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் பெருமாள் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணரின் பார்த்தசாரதி வடிவமாக காட்சியளிக்கிறார். பார்த்தன் என்றால் அர்ஜுனன், சாரதி என்றால் தேரோட்டி. அதனால் இந்த தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று இங்கு அருள்பாலிக்கும் பெருமாளின் முகத்தில் காணப்படும் காயங்களின் அடையாளங்கள். மகாபாரத போரின் போது ஏற்பட்ட காயங்களின் நினைவாக இந்த வடிவம் அமைந்துள்ளதாக பக்தர்கள் நம்புகின்றனர். கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அற்புதமானது. உயரமான கோபுரங்கள், அழகான சிற்பங்கள் மற்றும் பழமையான மண்டபங்கள் இந்த ஆலயத்தின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற பக்தர்களின் வழிபாட்டை பெற்ற இந்த தலம் இன்றும் அதே ஆன்மீக மகத்துவத்துடன் விளங்குகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன. அந்த நாட்களில் திருவல்லிக்கேணி பகுதி முழுவதும் பக்தி நிறைந்த சூழலில் காணப்படும். இந்த கோவிலின் அருகே அமைந்துள்ள கைரவினி புஷ்கரணி எனப்படும் புனித குளமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணரின் அருளையும் மகாபாரத வரலாற்றின் நினைவுகளையும் தன்னுள் தாங்கி நிற்கும் இந்த பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் சென்னையின் மிக முக்கியமான ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது. சென்னைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலத்தை ஒருமுறை தரிசித்து பெருமாளின் அருளை பெற மறக்காதீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் சென்னையின் வைணவ பெருமை. அடுத்ததாக நாம் பயணிக்கப் போவது கடற்கரையின் அழகோடு 8 வகையான செல்வங்களையும் அருளும் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி திருக்கோவிலுக்கு. சென்னையின் அழகிய கடற்கரையான பெசன்ட் நகர் எலியட்ஸ் பீச்சை ஒட்டியபடி அமைந்துள்ள இந்த அற்புதமான ஆலயம் மகாலட்சுமி தேவியின் அருளை பெற விரும்பும் பக்தர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக திகழ்கிறது. பொதுவாக லட்சுமி தேவியை ஒரே வடிவத்தில் நாம் வழிபடுவோம். ஆனால் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் லட்சுமி தேவி 8 வெவ்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளின் அருளை ஒரே இடத்தில் பெற முடிகிறது. வாழ்க்கையில் செல்வம், கல்வி, துணிவு, வெற்றி, குடும்ப நலம் மற்றும் சந்தான பாக்கியம் ஆகியவற்றை அருளும் தலமாக இந்த கோவில் பக்தர்களால் போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கட்டிட அமைப்பும் மிகவும் வித்தியாசமானது.
பல நிலைகளாக அமைக்கப்பட்டுள்ள சன்னதிகளை சுற்றிச் சென்று தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. கடலலைகளின் ஓசையோடு இறைவியின் அருளை உணரும் இந்த இடம் மன அமைதியை நாடி வரும் அனைவரையும் ஈர்க்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள், தை வெள்ளி, ஆடி வெள்ளி மற்றும் நவராத்திரி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். மாலை நேரத்தில் கடற்கரையின் குளிர்ந்த காற்றோடு கோவிலின் ஆன்மீக சூழல் ஒன்றிணையும் போது அந்த அனுபவம் பக்தர்களின் மனதில் நீங்காத நினைவாக மாறுகிறது. சென்னையின் நவீன அடையாளங்களுக்கிடையே பாரம்பரிய ஆன்மீகத்தின் ஒளியை பரப்பி வரும் இந்த அஷ்டலட்சுமி ஆலயம் பக்தர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் வளமைக்கான ஒரு சின்னமாக திகழ்கிறது. இத்துடன் நமது சென்னையின் புகழ்பெற்ற கோவில்கள் பற்றிய ஆன்மீக பயணம் நிறைவடைகிறது. இந்த பயணத்தில் நம்முடன் இணைந்து சென்னையின் வரலாறு, பக்தி மற்றும் ஆன்மீக மகத்துவத்தை அறிந்து கொண்டதற்கு நன்றி. இந்த கோவில்களில் நீங்கள் ஏற்கனவே தரிசித்த கோவில் எது? மேலும் எந்த கோவிலுக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஸ்ரீமத் நாராயணாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. சென்னை வரலாறும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் அற்புத நகரம். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது சென்னையின் முருக பக்தர்களின் இதயமாக திகழும் வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். சென்னையின் பரபரப்பான நகர வாழ்க்கையின் மத்தியில் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக கம்பீரமாக எழுந்து நிற்கிறது இந்த புனித ஆலயம். பழனி முருகனின் அருள் இங்கும் நிறைந்திருப்பதாக பக்தர்கள் நம்புவதால் தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த தலத்திற்கு வருகை தருகின்றனர். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய வழிபாட்டு தலமாக தொடங்கிய இந்த ஆலயம் இன்று தமிழ்நாட்டின் முக்கிய முருகன் கோவில்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. அண்ணாசாமி நாயக்கர் என்ற முருக பக்தரின் ஆழ்ந்த பக்தியால் உருவான இந்த ஆலயம் எண்ணற்ற அதிசயங்களுக்கும் அருள் அனுபவங்களுக்கும் சாட்சியாக இருந்து வருகிறது. பழனிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வடபழனி ஆண்டவரை தரிசித்தாலே அதே பலன் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். அதனால் இந்த ஆலயம் வடபழனி என்ற பெயரால் புகழ் பெற்றது. திருமணத் தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், தொழில் முன்னேற்றம் பெறவும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டுகின்றனர். உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம், வண்ணமயமான சிற்பங்கள், பக்தர்களின் கோஷங்கள் மற்றும் முருக பக்தியின் அதிர்வுகள் என இந்த ஆலயம் எப்போதும் உயிரோட்டத்துடன் காணப்படுகிறது. தைப்பூசம், கந்த சஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்களின் போது இந்த கோவில் பக்தர் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். காவடி, பால்குடம் மற்றும் பக்தி பாடல்களால் முழு பகுதியும் ஆன்மீக உற்சாகத்தில் திளைக்கும். நம்பிக்கையுடன் வரும் பக்தர்களை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பாத அருள்மிகு வடபழனி ஆண்டவர் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வருகிறார். வெற்றிவேல், வீரவேல், வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னையின் முருக பக்தர்களின் நிரந்தர நம்பிக்கையாக விளங்குகிறது. அடுத்ததாக நாம் பயணிக்கப் போவது நோய்களை நீக்கி ஆரோக்கியமான வாழ்வை அருளும் சென்னையின் புகழ்பெற்ற சிவத்தலமான திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு. கடற்கரையை ஒட்டிய திருவான்மியூரில் அமைந்துள்ள இந்த புனித ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட ஒரு பழமையான சிவாலயமாகும். பக்தர்களின் துன்பங்களை போக்கி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அருளும் தலமாக இந்த கோவில் போற்றப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் வழிபடப்படுகிறார். மருந்து என்ற சொல்லே இந்த தலத்தின் மகிமையை எடுத்துரைக்கிறது. புராணங்களின்படி மனித குலத்தின் நலனுக்காக மூலிகை மருத்துவ ரகசியங்களை முனிவர்களுக்கு சிவபெருமான் இத்தலத்தில் அருளியதாக நம்பப்படுகிறது. அதனால் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் மற்றும் மன அமைதியை நாடுபவர்கள் இந்த தலத்திற்கு வந்து பக்தியுடன் வழிபட்டு செல்கின்றனர். இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை மிகவும் பிரம்மாண்டமானது. உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம், விசாலமான பிரகாரங்கள் மற்றும் அழகிய சிற்பங்கள் ஆகியவை கோவிலின் தொன்மையையும் பெருமையையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த தலத்துடன் தொடர்புடைய மற்றொரு சிறப்பு மகரிஷி வால்மீகி. இராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இப்பகுதி பின்னர் திருவால்மீகியூர் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருவான்மியூர் என்ற பெயராக மாறியதாக நம்பப்படுகிறது. பிரதோஷம், மகா சிவராத்திரி மற்றும் திருவாதிரை போன்ற திருவிழாக்களின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரண்டு வந்து சிவபெருமானின் அருளை பெறுகின்றனர். கோவிலுக்குள் நுழையும் போது உணரப்படும் அமைதியும் இறைவனின் சந்நிதியில் கிடைக்கும் மனநிறைவும் பக்தர்களை மீண்டும் மீண்டும் இந்த தலத்திற்கு வரவழைக்கிறது. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மக்களின் நம்பிக்கையாக விளங்கும் மருந்தீஸ்வரர் இன்றும் தனது பக்தர்களின் வாழ்க்கையில் ஆரோக்கியம், அமைதி மற்றும் நம்பிக்கையை விதைத்து வருகிறார். ஓம் நம சிவாய. திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில் ஆரோக்கிய வாழ்வை அருளும் சென்னையின் அரிய ஆன்மீக பொக்கிஷமாக திகழ்கிறது. இதுபோன்ற ஆன்மீகம், ஆலய வரலாறு, புராணக் கதைகள் மற்றும் பக்தி சார்ந்த அரிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சம்ராட் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.
உங்களின் ஆதரவே எங்களை மேலும் பல ஆன்மீக பயணங்களுக்கு அழைத்துச் செல்லும். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஸ்ரீமத் நாராயணாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்ராட் ஆன்மீகம், ஆன்மீகத்தின் வழி, இறையருளின் ஒளி.